யூதா எழுதிய திருமுகம். தந்தையாம் கடவுளால் அழைக்கப் பெற்று அவரது அன்பிலும் இயேசு கிறிஸ்துவின் பாதுகாப்பிலும் வாழ்வோருக்கு இயேசு கிறிஸ்துவின் பணியாளனும் யாக்கோபின் சகோதரனுமாகிய யூதா எழுதுவது. இரக்கமும் அமைதியும் அன்பும் உங்களில் பெருகுக. அன்பார்ந்தவர்களே, நம் எல்லாருக்கும் கிடைத்துள்ள பொதுவான மீட்பை குறித்து உங்களுக்கு நான் எழுத மிகவும் ஆர்வமாயிருந்தேன். ஆனால் எல்லா காலத்துக்கும் என இறை மக்களிடம் ஒப்படைக்கப்பட்ட விசுவாசத்துக்காக போராடும்படி உங்களை ஊக்குவிக்க இதை எழுதும் தேவை ஏற்பட்டுள்ளது. ஏனெனில் திருட்டுத்தனமாக சிலர் உங்களிடையே புகுந்துள்ளனர். இவர்கள் தண்டனைக்குள்ளாக வேண்டுமென்று முன்னரே எழுதப்பட்டுள்ளது. இறை பற்றில்லாத இவர்கள் நம்முடைய கடவுளின் அருளை தங்கள் காமவெறிக்கு ஏற்ப திரித்து கூறுகிறார்கள். நம் ஒரே தலைவரும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கின்றார்கள். நீங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர்கள். ஆயினும் சிலவற்றை உங்களுக்கு நினைவுறுத்த விரும்புகிறேன். ஆண்டவர் எகிப்து நாட்டிலிருந்து மக்களை ஒரே முறையாக விடுவித்தார் எனினும் தம்மை நம்பாதவர்களை பின்னர் அழித்துவிட்டார். சில வானதூதர்கள் தங்கள் ஆளும் அதிகாரத்தை காத்து கொள்ளாமல் தங்கள் உறைவிடத்தை துறந்துவிட்டார்கள். என்றும் கட்டப்பட்டவர்களாய் அவர்களை கடவுள் மாபெரும் தீர்ப்பு நாளுக்காக காரிருளில் வைத்திருக்கிறார். அவர்களைப் போலவே சோதோம் கொமோரா ஆகியவற்றின் சுற்றுப்புற நகரங்கள் ஆகியவற்றின் மக்கள் பரத்தமையிலும் இயற்கைக்கு மாறான சிற்றின்பத்திலும் மூழ்கியிருந்தார்கள். ஆகவே அவர்கள் என்றும் அணையாத நெருப்பில் தண்டிக்கப்பட்டார்கள். அவர்கள் நமக்கு ஒரு பாடமாய் உள்ளார்கள். இருப்பினும் இப்பொய் காட்சியாளர்களும் அவ்வாறே உடலை மாசுபடுத்துகிறார்கள், அதிகாரத்தை புறக்கணிக்கிறார்கள், மாட்சிமிகு வானவரை பழித்துரைக்கிறார்கள். தலைமை தூதரான மிக்கேல் மோசேயின் உடலை குறித்து அலகையோடு வழக்காடிய போது அதனை பழித்துரைத்து கண்டனம் செய்ய துணியவில்லை. மாறாக, ஆண்டவர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று மட்டும் சொன்னார். ஆனால் இவர்கள் தங்களுக்கு தெரியாதவற்றையும் பழிக்கிறார்கள். பகுத்தறிவில்லாத விலங்குகளைப் போல் இயல்புணர்ச்சியினால் இவர்கள் அறிந்திருப்பதும் இவர்களுக்கு அழிவையே விளைவிக்கும். இவர்களுக்கு கேடு விளைக, ஏனெனில் இவர்கள் காயின் சென்ற வழியில் சென்றார்கள். கூலிக்காக பிழையாமின் தவற்றை துணிந்து செய்தார்கள். கோராகை போல எதிர்த்து நின்று அழிந்தார்கள். இவர்கள் அச்சமின்றி உங்கள் அன்பின் விருந்துகளில் கூடி உண்டு அவற்றை கரைப்படுத்துகிறார்கள். இவர்கள் தங்கள் நலனில் மட்டுமே கருத்தாயிருப்பவர்கள். காற்றால் அடித்துச் செல்லப்படும் நீரற்ற மேகங்கள் கனிதரும் காலத்தில் கனி தராமல் பின்னர் வேரோடு பிடுங்கப்படும் மரங்களைப் போல இருமுறை செத்தவர்கள். தங்களுடைய வெட்கக்கேடுகளை நுரையாக தள்ளுகின்ற கொந்தளிக்கும் கடல் அலைகள், வழி தவறி திரியும் விண்மீன்கள், என்றென்றும் உள்ள காரிருளே இவர்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. ஆதாமுக்கு பின் 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு இவர்களை குறித்து, இதோ ஆண்டவர் எல்லாருக்கும் தீர்ப்பளிக்க தம் பல்லாயிரக்கணக்கான தூயவர்களோடு வந்துவிட்டார். இறை பற்றில்லாதவர்கள் செய்த அனைத்து தீய செயல்களுக்காகவும் இறை பற்றில்லாத பாவிகள் பேசிய அனைத்து கடுஞ்சொற்களுக்காகவும் தண்டனை வழங்குவார் என்று முன்னுரைத்துள்ளார். இவர்கள் எப்போதும் முணுமுணுப்பவர்கள், குறை கூறுபவர்கள், தங்கள் தீய நாட்டங்களின்படி வாழ்பவர்கள், வரம்பு மீறி பெருமை பேசுபவர்கள், தங்கள் நலனுக்காக பிறரை போலியாக புகழ்பவர்கள். அன்பார்ந்தவர்களே,
நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருத்தூதர்கள் முன்னுரைத்த வார்த்தைகளை நினைவில் கொள்ளுங்கள். ஏனெனில் இறைப்பற்றில்லாமல் தமது தீய நாட்டங்களின்படி வாழ்ந்து ஏளனம் செய்வோர் இறுதி காலத்தில் தோன்றுவர் என்று அவர்கள் உங்களுக்கு சொன்னார்கள். இவர்கள் பிரிவினை உண்டு பண்ணுபவர்கள், மனித இயல்பின்படி நடப்பவர்கள், கடவுளின் ஆவியை கொண்டிராதவர்கள். அன்பானவர்களே, தூய்மை மிகு விசுவாசத்தை அடிப்படையாக கொண்டு உங்கள் வாழ்வை கட்டியெழுப்புங்கள். தூய ஆவியின் துணையுடன் வேண்டுதல் செய்யுங்கள். கடவுளது அன்பில் நிலைத்திருங்கள். என்றும் உள்ள நிலை வாழ்வை பெற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை எதிர்பார்த்திருங்கள். நம்ப தயங்குவோருக்கு இரக்கம் காட்டுங்கள். வேறு சிலரை அழிவு தீயிலிருந்து பிடித்திழுத்து காப்பாற்றுங்கள். மற்றும் சிலருக்கு இரக்கம் காட்டும் போது எச்சரிக்கையாயிருங்கள். ஊனியல்பால் கரைபட்ட அவர்களது ஆடையையும் வெறுத்து தள்ளுங்கள். வழுவாதபடி உங்களை காக்கவும் தமது மாட்சி திருமுன் மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்ல நம் மீட்பராகிய ஒரே கடவுளுக்கு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் மாட்சியும் மாண்பும் ஆற்றலும் ஆட்சியும் ஊழிகாலந்தொட்டு என்றும் என்றென்றும் உரியன. ஆமென். தீமோத்தேயுவுக்கு எழுதிய 2ஆம் திருமுகம். அதிகாரம் 1. என் அன்பார்ந்த பிள்ளை தீமோத்தேயுவுக்கு கடவுளின் திருவுளத்தால் கிறிஸ்து இயேசு அருளும் வாழ்வு பற்றிய வாக்குறுதிக்கு ஏற்ப அவருடைய திருத்தூதனான பவுல் எழுதுவது: தந்தையாம் கடவுளிடமிருந்தும் நம் ஆண்டவராம் கிறிஸ்து இயேசுவிடமிருந்தும் அருளும் இரக்கமும் அமைதியும் உரித்தாகுக. என் முன்னோரை போன்று தூய்மையான மனச்சான்றுடன் கடவுளுக்கு பணியாற்றும் நான் அவருக்கு நன்றி கூறுகிறேன். இரவும் பகலும் இடைவிடாமல் என் மன்றாட்டுகளில் உன்னை நினைவு கூறுகின்றேன். உன் கண்ணீரை நினைவிற்கொண்டு உன்னை காண ஏங்குகின்றேன். கண்டால் என் மகிழ்ச்சி நிறைவடையும். வெளிவேடமற்ற உன் நம்பிக்கையை நினைத்து பார்க்கிறேன். இத்தகைய நம்பிக்கை முதலில் உன் பாட்டி லோயி மற்றும் உன் தாய் யூனிக்கி ஆகியோரிடம் விளங்கியது. இப்போது உன்னிடமும் உள்ளதென உறுதியாக நம்புகிறேன். உன் மீது என் கைகளை வைத்து திருப்பணியில் அமர்த்திய போது உனக்குள் எழுந்த கடவுளின் அருள் கொடையினை தூண்டி எழுப்புமாறு நினைவுறுத்துகிறேன். கடவுள் நமக்கு கோழை உள்ளத்தினை அல்ல, வல்லமையும் அன்பும் கட்டுப்பாடும் கொண்ட உள்ளத்தையே வழங்கியுள்ளார். எனவே நம் ஆண்டவருக்கு நீ சான்று பகர்வதை குறித்தோ அவர் பொருட்டு நான் கைதியாக இருப்பதை குறித்தோ வெட்கமடைய தேவையில்லை. கடவுளின் வல்லமைக்கேற்ப நற்செய்தியின் பொருட்டு துன்பத்தில் என்னுடன் பங்கு கொள். அவர் நம் செயல்களை முன்னிட்டு அல்ல, காலங்களுக்கு முந்திய தமது தீர்மானத்தின்படி கிறிஸ்து இயேசு வழியாக நமக்கு அளிக்கப்பட்ட அருளின்படி நம்மை மீட்டுள்ளார். நமக்கு தூய அழைப்பு விடுத்துள்ளார். நம் மீட்பராகிய கிறிஸ்து இயேசு உலகில் தோன்றியதன் மூலம் இப்போது அருள் வெளிப்பட்டுள்ளது. அவர் சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிரச் செய்தார். அந்த நற்செய்தியை அறிவிப்பவனாகவும் திருத்தூதனாகவும் போதகனாகவும் நான் ஏற்படுத்தப்பட்டுள்ளேன். இதன் பொருட்டே நான் இவ்வாறு துன்புற்று வருகிறேன். எனினும் வெட்கமுறுவதில்லை. ஏனெனில் நான் யாரிடம் நம்பிக்கை கொண்டுள்ளேன் என அறிவேன். அவர் என்னிடம் ஒப்படைத்ததை இறுதி நாள் வரை காத்திட வல்லவர் என்கிற உறுதியான நம்பிக்கை எனக்கு உண்டு. கிறிஸ்து இயேசுவிடம் நம்பிக்கையும் அன்பும் கொண்டு என்னிடம் நீ கேட்ட நலந்தரும் வார்த்தைகளை மேல்வரி சட்டமாக கொள். நமக்குள் குடிகொள்ளும் தூய ஆவியால் ஒப்படைக்கப்பட்ட நல்ல போதனையை காத்துக்கொள். பிகல், எர்மோகேன் உட்பட
ஆசியாவில் உள்ள அனைவரும் என்னிடமிருந்து விலகிவிட்டனர் என்பதை நீ அறிந்திருக்கிறாய். ஒனேசிப்போரின் வீட்டாருக்கு ஆண்டவர் இரக்கம் காட்டுவாராக. ஏனெனில் அவர் பன்முறை என் உளம் குளிர பண்ணினார். விலங்கிடப்பட்டிருக்கும் என்னை குறித்து அவர் வெட்கமடையவில்லை. அவர் ரோமைக்கு வந்தபோது ஆர்வமாக என்னை தேடி கண்டுபிடித்தார். இறுதி நாளில் ஆண்டவரிடம் இரக்கத்தை கண்டு கொள்ள அவருக்கு ஆண்டவர் அருள்வாராக. எபேசில் அவர் எவ்வாறு தொண்டாற்றினார் என்பதை நீ நன்கு அறிவாய். தீமோத்தேயுவுக்கு எழுதிய 2ஆம் திருமுகம், அதிகாரம் 2. என் மகனே, நீ கிறிஸ்து இயேசுவின் அருளால் வலிமை பெறு. சான்றாளர் பலர் முன்னிலையில் நீ என்னிடம் கேட்டவற்றை மற்றவர்களுக்கு கற்பிக்கும் திறமையுள்ளவர்களும் நம்பிக்கைக்கு உரியவர்களும் ஆகிய மனிதரிடம் ஒப்படை. கிறிஸ்து இயேசுவின் நல்ல படை வீரனை போன்று துன்பங்களில் பங்கு கொள். படை வீரர் எவரும் பிழைப்புக்காக பிற அலுவல்களில் ஈடுபட மாட்டார். தம்மை படையில் சேர்த்து கொண்டவருக்கு அவர் உகந்தவராயிருக்க வேண்டுமன்றோ? விளையாட்டு வீரர் எவரும் விதிமுறைகளுக்குட்பட்டு விளையாடினால் மட்டுமே வெற்றி வாகை சூட முடியும். நிலத்தில் பாடுபட்டு உழைக்கும் தொழிலாளரே, விளைச்சலில் முதற் பங்கு பெற வேண்டும். நான் கூறுபவற்றை கருத்தில் கொள். ஆண்டவர் உனக்கு அனைத்தையும் புரிந்து கொள்ளும் திறமையை தருவாராக. தாவீதின் மரபில் வந்த இயேசு கிறிஸ்து இறந்து உயிர் பெற்று எழுந்தார் என்பதே என் நற்செய்தி. இதனை நினைவில் கொள். இந்நற்செய்திக்காகவே நான் குற்றம் செய்தவனை போல சிறையிடப்பட்டு துன்புறுகிறேன். ஆனால் கடவுளின் வார்த்தையை சிறைப்படுத்த முடியாது. தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் மீட்பையும் அதனோடு இணைந்த என்றுமுள்ள மாட்சியையும் கிறிஸ்து இயேசு வழியாக அடையுமாறு அனைத்தையும் பொறுத்து கொள்கிறேன். பின்வரும் கூற்று நம்பத்தகுந்தது. நாம் அவரோடு இறந்தால் அவரோடு வாழ்வோம். அவரோடு நிலைத்திருந்தால் அவரோடு ஆட்சி செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவர் நம்மை மறுதலிப்பார். நாம் நம்பத்தகாதவரெனினும் அவர் நம்பத்தகுந்தவர். ஏனெனில் தம்மையே மறுதலிக்க அவரால் இயலாது. இவற்றை நீ அவர்களுக்கு நினைவுறுத்து. வெறும் சொற்களை பற்றி சண்டையிடுவது பயனற்றது. அது கேட்போரின் அழிவுக்கு ஏதுவாகும் என கடவுள் முன்னிலையில் சான்று பகர்ந்திடு. நீ கடவுள் முன் ஏற்புடையோனாக நிற்க முழு முயற்சி செய். உண்மையின் வார்த்தையை நேர்மையாய் பகுத்து கூறும் பணியாளாகிய நீ வெட்கமுற வேண்டியதில்லை. உலக போக்கிலான வீண் பேச்சுகளை விலக்கு. ஏனெனில் அதனால் அவர்கள் மேன்மேலும் இறைப்பற்று அற்றவர்களாவார்கள். அவர்களது போதனை சதை அழுகல் நோய் போன்று அரித்து தின்றுவிடும். இமனேயும் பிலேத்தும் இத்தகையோர் ஆவர். உயிர்த்தெழுதல் ஏற்கனவே நிகழ்ந்துவிட்டதென்று அவர்கள் சொல்லி உண்மையை விட்டு விலகி போய்விட்டார்கள். சிலருடைய நம்பிக்கையை சீர்குலைத்து விட்டார்கள். கடவுள் இட்ட அடித்தளம் உறுதியாய் நிலைத்து நிற்கிறது. அதில் ஆண்டவர் தம்முடையோரை அறிவார் என்றும் ஆண்டவரின் பெயரை அறிக்கையிடுவோர் அநீதியை விட்டுவிட வேண்டும் என்றும் பொறிக்கப்பட்டுள்ளது. ஒரு பெரிய வீட்டில் பொன் வெள்ளி கலன்கள் மட்டுமல்ல, மண் மற்றும் மரத்தாலான கலன்களும் உள்ளன. அவற்றுள் சில மதிப்புடையவை, சில மதிப்பற்றவை. ஒருவர் மதிப்பற்றவற்றிலிருந்து தம்மை தூய்மையாக வைத்துக் கொண்டால் அவர் மதிப்புக்குரிய தூய கலனாக கருதப்படுவார். அவர் எந்த நற்செயலையும் செய்ய ஆயத்தமாயிருப்பார். தம் தலைவருக்கும் பயனுள்ளவராயிருப்பார்.
எனவே நீ இளவயதின் இச்சைகளை விட்டு ஓடிவிடு. தூய்மையான உள்ளத்தோடு ஆண்டவரது பெயரை அறிக்கையிட்டு வழிபடுவோருடன் நீதி, நம்பிக்கை, அன்பு, அமைதி ஆகியவற்றை நாடி தேடு. மடத்தனமான அறிவற்ற விவாதங்கள் சண்டைகளை தோற்றுவிக்கும் என அறிந்து அவற்றை விட்டுவிடு. ஆண்டவரின் பணியாளர் சண்டையிடாதவராயிருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அனைவரிடமும் கனிவு காட்டுகிறவராகவும் கற்பிக்கும் திறமையுடையவராகவும் தீமையை பொறுத்து கொள்பவராகவும் மாற்று கருத்துடையோருக்கும் பணிவோடு பயிற்றுவிப்பவராகவும் இருக்க வேண்டும். ஏனெனில் ஒருவேளை அவர்கள் உண்மையை அறிந்துணர்ந்து மனம் மாற கடவுள் அருள் கூறலாம். அலகையின் விருப்பத்திற்கேற்ப அதன் பிடியில் வாழும் அவர்கள் அதன் கண்ணிக்கு தப்பி மனத்தெளிவு பெறக்கூடும். நீதிமொழிகள் அதிகாரம் 31. மாசாவின் அரசனான லமுவேலின் மொழிகள். இவை அவனுடைய தாய் தந்த அறிவுரைகள். பிள்ளாய், என் வயிற்றில் பிறந்தவனே, என் வேண்டுதலின் பயனாய் கிடைத்த என் பிள்ளாய், நான் சொல்வதை கவனி. உன் வீரியத்தை எல்லாம் பெண்களிடம் செலவழித்து விடாதே. அரசரை அழிப்பவர்களை அணுகாதே. இளமுவேலே, கேள். அரசருக்கு குடிப்பழக்கம் இருத்தலாகாது. அது அரசருக்கு அடுத்ததன்று. பெரியூட்டும் மதுவை ஆட்சியாளர் அருந்தலாகாது. அருந்தினால் சட்டத்தை மறந்து விடுவார்கள். துன்புறுத்தப்படுவோருக்கு நீதி வழங்க தவறுவார்கள். ஆனால் சாகும் தருவாயில் இருப்பவருக்கு மதுவை கொடு. மனமுடைந்த நிலையில் இருப்பவருக்கும் திராட்சரசத்தை கொடு. அவர்கள் குடித்து தங்கள் வறுமையை மறக்கட்டும். தங்கள் துன்பத்தை நினையாதிருக்கட்டும். பேசத் தெரியாதவர் சார்பாக பேசு. திக்கற்றவர்கள் எல்லாருடைய உரிமைகளுக்காகவும் போராடு. அவர்கள் சார்பாக பேசி நியாயமான தீர்ப்பை வழங்கு. எளியோருக்கும் வறியோருக்கும் நீதி வழங்கு. திறமை வாய்ந்த மனத்திடமுள்ள மனையாளை காண்பது மிக மிக அரிது. அவள் பவளத்தை விட பெருமதிப்புள்ளவள். அவளுடைய கணவன் அவளை மனமாற நம்புகிறான். அவளால் அவனுக்கு நலமும் வளமும் பெருகும். அவள் தன் வாழ்நாள் முழுவதும் அவனுக்கு நல்லதையே செய்வாள். ஒரு நாளும் தீங்கு நினையாள். கம்பளி, சணல் ஆகிய பொருள்களை தானே தேடிக் கொணர்வாள். தன் வேலை அனைத்தையும் வெறுப்புடன் தானே செய்வாள். அவளை ஒரு வணிக கப்பலுக்கு ஒப்பிடலாம். அவள் உணவுப் பொருள்களை தொலையிலிருந்து வாங்கி வருவாள். வைகரையில் துயிலெழுவாள். வீட்டாருக்கு உணவு சமைப்பாள். வேலைக்காரிகளுக்குரிய வேலைகளை குறிப்பாள். ஒரு நிலத்தை வாங்கும்போது தீர எண்ணி பார்த்தே வாங்குவாள். தன் ஊதியத்தை கொண்டு அதில் கொடிமுந்திரி தோட்டம் அமைப்பாள். சுறுசுறுப்புடன் அவள் வேலை செய்வாள். அயர்வின்றி நாள் முழுதும் ஊக்கம் குன்றாது உழைப்பாள். தன் உழைப்பு நற்பலன் தரும் என்பது அவளுக்கு தெரியும். அவள் தன் வீட்டில் ஏற்றி வைத்த விளக்கு ஒருபோதும் அணையாது. ராட்டினத்தை தானே பிடித்து வேலை செய்வாள். நூல் இழைகளை தன் விரல்களால் திரிப்பாள். எளியவனுக்கு உதவி செய்ய தன் கையை நீட்டுவாள். வறியவனுக்கு வயிறார உணவளிப்பாள். குளிர்காலத்தில் அவள் வீட்டாரை பற்றிய கவலை அவளுக்கு இராது. ஏனெனில் எல்லாருக்கும் திண்மையான கம்பளி போர்வை உண்டு. தனக்கு வேண்டிய போர்வையை தானே நெய்வாள். அவள் உடுத்துவது பட்டாடையும் பல வண்ண உடைகளுமே. அவளை மணந்த கணவன் ஊர் பெரியோருள் ஒருவனாயிருப்பான். மக்கள் மன்றத்தில் புகழ் பெற்றவனுமாயிருப்பான். அவள் பட்டாடைகளை நெய்து விற்பாள். வணிகரிடம் இடுப்பு கச்சைகளை விற்பனை செய்வாள். அவள் ஆற்றலையும் பெருமையையும் அணிகலனாக பூண்டவள். வருங்காலத்தை கவலையின்றி எதிர்நோக்கியிருப்பாள்.
அவள் பேசும்போது ஞானத்தோடு பேசுவாள், அன்போடு அறிவுரை கூறுவாள். தன் இல்லத்தின் அலுவல்களில் கண்ணும் கருத்துமாயிருப்பாள். உணவுக்காக பிறர் கையை எதிர்பார்த்து சோம்பி இருக்க மாட்டாள். அவளுடைய பிள்ளைகள் அவளை நற்பேறு பெற்றவள் என வாழ்த்துவார்கள். அவளுடைய கணவன் அவளை மனமார புகழ்வான். திறமை வாய்ந்த பெண்கள் பலர் உண்டு, அவர்கள் அனைவரிலும் சிறந்தவள் நீயே என்று அவன் சொல்வான். எழில் ஏமாற்றும், அழகு அற்றுப்போகும். ஆண்டவரிடம் அச்சம் கொண்டுள்ள பெண்ணே புகழத்தக்கவள். அவளுடைய செயல்களின் நற்பயனை எண்ணி அவளை வாழ்த்துங்கள். அவளது உழைப்பை மக்கள் மன்றம் பாராட்டுவதாக.